ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் இப்படியாக உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இந்த வசனங்களை தியானிக்கிறதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய சாக்கியத்துக்காக, இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்துல எங்களுக்கு இந்த நாட்கள்ல அதிகமான தடைகளும் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, கிருபையாய் இறங்குங்க. எங்களுக்கு தடைகளை மேற்கொள்ள பலம் தாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், வேற இன்னும் மற்ற மக்கள் வருவதற்கான தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி சுவாமி, நாங்கள் இந்த ஐக்கியம் ஒரு சின்ன ஐக்கியமா இருந்தாலும் அது உம்முடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஐக்கியமா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரம் நாங்க ஒருவர் எங்கிருந்தாலும் சந்தித்து, ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து நாங்க வசனத்தை தியானிக்கிறது எவ்வளவோ பெரிய கிருபை சுவாமி. இதற்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரும் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளில நாம தியானிக்க இருக்கிற அதிகாரம் ஏசாயா 62 அதிகாரம். இந்த ஏசாயா 62 அதிகாரம் ஒரு சின்ன அதிகாரம். அதனால நமக்கு அது பனிரெண்டு வசனங்களை கொண்ட அதிகாரம். இந்த அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இது ஒவ்வொரு தேசத்துக்கான எச்சரிப்புகள், அறிவுறுத்தல்கள், அந்த தேசத்துக்கான அந்த அந்த பகுதிக்கான அந்த மக்களுக்கான செய்திகள், இப்படியாக நாம பார்த்து கொண்டே வருகிறோம். நிறைய அழிவின் செய்திகளை எச்சரிப்பாக நாம் பார்த்தோம். இப்ப 60ஆம் அதிகாரத்துல இருந்தே, அதுக்கு முன்பு ஒரு 50ல இருந்தெல்லாம் கூட ஒரு ஆறுதலின் வசனங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா 60ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அது ரெஸ்டரேஷன் சாப்டர்ஸா நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி அதை திரும்பவும் இந்த மக்களை ஆசீர்வதித்து எழுப்பி கொடுப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வாரத்துல நாம பார்ப்பது எருசலேமுக்கு, குறிப்பாக எருசலேம் மக்களுக்கும் அது சொல்லப்படுகிற செய்திகள் அவர்களுக்கு மாத்திரம் பொருந்தும் என்று நாம் சொல்ல முடியாது. அது இன்றைய காலகட்ட விசுவாசிகளுக்கும் அது ஏற்றதா இருக்கிறதாக நாம் அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள் எக்காலத்துக்கும் பொருந்தும். அது நம்ம ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம். இன்றைய நாளிலும் கூட நம்ம இந்த அதிகாரத்துல அப்படியாக அதை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த வசனங்களை தியானிக்கிறதற்காக உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த முதல் வசனங்களை பார்க்கும்போது இந்த அதிகாரத்துல நான் சொன்னது போல இது இந்த அதிகாரம் ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப், ரெஸ்டரேஷன் அண்ட் டிவைன் விண்டிகேஷன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அந்த எருசலேமின் குடிகளுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நியாயம், அவர்கள் திரும்ப கட்டப்படுகிற எழுப்பப்படுகிற ஒரு காரியம், அதோடு கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இதை எருசலேம்னு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனங்கள் எருசலேம் என்றும் குறிப்பிடுகிறது, சியோன் என்றும் குறிப்பிடுகிறது. 2 விதமாகவும் இதிலே நாம் பார்க்கிறோம். இப்போ
சத்தம் கேட்கலையா? என்ன, வாட் இஸ் த chat மெசேஜ்? ராணி ஜான்சன். ஆனி, ராணி ஜான்சன் உள்ள விட மாட்டேங்குது. அதான் அதுக்குதான் ப்ரெஸ் பண்ணேன். வந்துட்டாங்களா? வந்துட்டானே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அப்போ இந்த முதல் வசனத்திலேயே கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தன் ஜனங்களுக்காக அவர் காண்பிக்கிற வைராக்கியத்தை இந்த முதல் வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த மக்கள், எருசலேமின் ஜனங்கள், அந்த யூதேய மக்களே பயங்கரமாக ஒதுக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், கைப்பற்றப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், அப்படியான ஒரு ஒரு சோகமான, ஒரு துக்ககரமான ஒரு நிலைமையில அந்த மக்கள் இருந்ததினாலே அவர்களை கர்த்தர் வைராக்கியத்தோடு தன் ஜனங்கள் என்று சொந்தம் பாராட்டி அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை அந்த நீதியானது வெளிச்சத்தை போல பிரகாசித்து எல்லா ஜனங்களும் காணும்படியாக அதை அதுவரைக்கும் நான் அதை கைவிட மாட்டேன், ஐ வில் நாட் கீப் சைலண்ட் அப்படின்னு ஒரு பெரிய சூளுரையை அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய ஒரு பெரிய வைராக்கியமான ஒரு செயல். தன் ஜனங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார் என்பதை இந்த அதிகாரத்துல, இந்த முதல் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். முதல் வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும். இந்த இரண்டுமே ஒரே பகுதியை தான் குறிக்குது. மவுண்ட் ஜயான்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அந்த மலை மேலதான் எருசலேம் இருக்கு. இது முழு பகுதியும் யூதேயா அந்த யூதேயா தேசத்துல இருக்கு. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தி என்டையர் நேஷன். அந்த மக்களை மாத்திரம் அல்ல, இன்னைக்கு அது சொல்லும்போது அவர்களையும், அன்றைக்கே இருந்த மற்ற புறஜாதியரையும், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். இந்த வசனம் பொருந்தும். என்ன சொல்றாரு? இந்த சியோ நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். அப்படியா? அப்ப அவர் அந்த நீதி அந்த மக்களுக்கு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அதே சமயத்துல அவர்களுடைய ரட்சிப்பு, அவர்கள் முழுமையாய் தன்னண்டை திரும்பி அவர்களுடைய அந்த மகிமையான அவர்களுடைய அந்த மேன்மையை எல்லாரும் காணணும்னு சொல்லி அவர் அப்படி ஒரு விருப்பத்தோட இந்த வைராக்கியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது அவருடைய வெளிப்படுதல். அது தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொன்னதுனால இது தீர்க்கதரிசிக்கும் அவரும் அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த வசனத்துல அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கும் இது ஒரு சவால். அதாவது கர்த்தர் எவ்வளவுக்கு தன் ஜனங்கள் மேல வைராக்கியமாய் தன் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தன் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கத்தக்கதாக அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறாரோ, அதே விதமாக இன்றைக்கு நாமும் நம்முடைய விசுவாசிகளுக்கும் நம்முடைய அண்டை ஜனங்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கும் அவர்களுக்கு செய்யப்படுகிற தீங்கிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கும் நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதை, நாமும் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறத நாம பார்க்கிறோம்.
இந்த வசனத்தை எழுதும்போது ஒருவேளை எருசலேமின் குடிகள் அங்கேதான் இருந்தாங்க, எருசலேமில தான் இருந்தாங்க. ஆனா அவர் சொல்லுகிற இந்த நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலை, இதையெல்லாம் பேசுகிற போது அது இன்னும் ஒரு 200 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய அந்த பாபிலோனிய முற்றுகையின் நேரத்துல எப்படி அந்த ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக ஒரு ஃபார் தாட்டாக அதை பார்த்து அதிலிருந்து அந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு ஆறுதலான வசனங்களை இவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இவங்க எழுதி வைத்திருக்கிறது உண்மையாகவே பிரயோஜனமா? இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாலாம் எழுதுனது இல்லை, ஏன் 50 வருஷத்துக்கு முன்னால கூட எழுதுனதெல்லாம் அது உண்மையாவே அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும் போது நமக்கு அதற்கு ஒரு நல்ல ஆதாரம் இருக்கு. இப்ப தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் எதை வாசித்து அவர் அந்த பாரத்தை பெற்றார்னு நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் அவர் வாசித்தார். ஏன்னா எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துலதான் கிளியர் கட்டா 70 இயர்ஸ் 70 வருஷம் கழித்து என்பதை அந்த சிறையிருப்பின் காலத்தை குறிப்பிட்டிருக்கிறபடினால அதை அறிந்து கொண்டார். அப்ப அவர் அறிந்து கொள்ளுகிற சமயத்துல அவருடைய வயசு ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் த 70 பீரியட்ன்றது அவருக்கு புரிந்துருது. அப்போ அவர் அதற்காக அவர் இனி என்ன நடக்கும், என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, என்ன ஆகும்னு சொல்லி அதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அவர் அதற்கு ஆண்டவர்கிட்ட அழைத்து ஜெபிக்கும் போது மன்றாடும் போதுதான் அவருக்கு வெளிப்பாடுகள் கிடைத்ததை நாம பார்க்கிறோம். ஸோ இவங்க எப்ப எழுதியிருந்தாலும் அந்த வசனங்கள் அந்தந்த காலகட்டத்துல அது பிரயோஜனமாகிறத நாம பார்க்கிறோம். அன்றைக்கு அது பிரயோஜனமானது, இன்றைக்கும் நமக்கு இது பிரயோஜனமாய் இருக்கிறது. இதிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஒருவேளை இட் ஒன்லி ரெஃபர்ஸ் டு த ஜெருசலேம் பீப்புள்னாலும் இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த பிலீவர்ஸ். அதே கால சூழ்நிலைகள்ல இருக்கிற நமக்கும் ஒடுக்கப்படுகிற, கைவிடப்படுகிற, ஒதுக்கப்படுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். டிஸ்கரேஜ்ட் அண்ட் டவுன்காஸ்ட் சிட்டிசன்ஸ், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று நாம பார்க்கிறோம். அப்போ அவருடைய வைராக்கியம் எது வரைக்கும் இருக்கும்னா அவர்களுடைய நீதி பிரகாசித்த போல பிரகாசிக்கிற வரைக்கும் இருக்குமாம் என்று நாம் பார்க்கிறோம். சரி, 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படி அவர்களை ரெஸ்டோர் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா அழகா 3 முக்கிய காரியங்களை சொல்லியிருக்காருங்க. அது நடக்கும்போது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் என்று சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். அப்போ அந்த ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள் போது அவருடைய வெளிச்சம் அப்படி பிரகாசிக்குமா, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு, சகல ஜாதிகளும் பார்க்கக்கூடிய, சகல ராஜாக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சாலமோன் ஆலயத்தை கட்டின போது உலகெங்கிலும் மக்கள் பார்த்து அதை கண்டு அதை காண்பதற்காக அவரை தேடி வந்தார்கள். அதே போலதான் இந்த மாதிரி மக்களை அவர் ரெஸ்டோர் பண்ணும்போது நாம் பார்க்கிறோம் அவர்களும் இதே விதமாக கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து இவர்கள் கர்த்தர் இவர்கள் கடவுள் உண்மையானவர் என்று சொல்லி அறிந்து வருவார்கள். அதற்கு தான் எல்லாரும் காணணும்ன்றத அவர் அங்க சொல்றாரு. அப்போ அந்த அவர்களை உயர்த்தும் போது அவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருடைய கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அடுத்தது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும்
உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. அஹ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நாமத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய வாய் நாள் வரும் ஒரு புது நாமத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த புது நாமத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. ஒரு புது நாமம் அப்படின்னா நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய் நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறி நமக்கு ஒரு புது நாமத்தை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த புதிய மாற்றத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் ஃபர்ஸ்ட் நமக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது அந்த நகரத்துக்கும் பொருந்தும், அந்த நகரத்தின் குடிகளுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நமக்குன்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்கும் இது பொருந்தும், எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும். First thing what he would like to do is to transform us. And when he transforms, he gives a new name to us. இந்த சபைகளுக்கு எழுதுகிற அந்த பகுதியில நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பெர்கமு சபைக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய நாமம் அறிவிக்கப்படும்னு. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதே வெளிப்பாட்டை யோவானுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஒரு புதிய நாமத்தை நமக்கு தருகிறார். அந்த நாமம் யார் சொல்லுவாங்களாம்? கர்த்தர் சொல்லுவாங்க. வேற யாருக்கும் அது வேற யாரும் அங்க அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், வேற யாரும் அறிந்திராத ஒரு புதிய நாமம். அப்ப அந்த மாதிரி ஒரு புதிய நாமத்தை அவர் நமக்கு தருவாராம் ஃபர்ஸ்ட். அப்ப அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் அவருக்கு அவ்வளவு ஒரு விசேஷமானவர்கள், அருமையானவர்கள் அப்படிங்கிறதுனால நம்மை அவர் ஒரு மகிமையின் கிரீடமாய் பார்க்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் நமக்கு ஒரு கிரீடம் தருவாரு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு அநேக கிரீடங்களை அவர் தர முடியும். அழியாத கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், இப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கிரீடங்களை கற்று தருவார் என்று நாம் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்மையே கிரீடமாய் அவர் வைத்துக் கொள்வாராம். அது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் பாருங்க. We become the crown of glory in the hand of God. That's a great blessing இல்லையா? அது அடுத்ததாய் அவர் சொல்வது. இப்போ இன்னும் இப்படியான அநேக சுதந்திரங்களை, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதா அந்த இடத்துல நாம என்ன பார்த்தோம்? உன் தேவனுடைய ஃபர்ஸ்ட் கையில அலங்காரமான கிரீடம், அடுத்து உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். அதுவும் இட் ஆல்சோ மீன்ஸ் கிரவுன் ஒன்லி. அது ஒரு வேளை இன் ஹிஸ் பாம் ஒரு வேலை இருக்கலாம், அப்படி பார்க்குற மாதிரி. அப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அவர் அந்த கையில நம்மை ஒரு கிரீடமாக, நம்ம ஒரு we become so special, so honored, so என்ன சொல்றது, ரிச் in his presence. இப்ப நாம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு அனுபவம். நாமே அந்த சுதந்திரமாய், நாமே அந்த ஆசீர்வாதமாய், நாமே அந்த பிளெஸ்ஸிங்கா மாறுகிறது இன்னொரு அனுபவம். இப்ப அது ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இரண்டாவது அந்த ஹையர் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்க கர்த்தர் நமக்கு தருவார். அதாவது நம்ம அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு பாக்குறோம். கர்த்தர் வைராக்கியம் கொண்டுட்டாருன்னா யாராலையும் எதுவுமே தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்போ இந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா, நம்மை உயர்த்துகிறாரா. இதுக்கு ஒண்ணு என்ன, நம்ம அவரிடத்துல தாழ்த்தி அவரிடத்திலே நம் நம்பிக்கையோடு வரும்போது, ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம இவ்வளவாய்
உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். சோ இந்த எபேசியர் 1 18 வசனத்துல நாம வாசிக்கிறோம் இல்லையா? அங்க நம்ம பார்க்கிறோம், நமக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். We see, that is sight. We read and understand and get revelation, that is insight. இதுக்கு இந்த இன்சைட்ல கூட இன்னும் கூட ஒரு பெரிய ஒரு லெவல் என்னன்னு சொன்னா, unseen things we try to understand through revelation. அதுதான் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொண்டு அந்த அவருடைய மகிமையை, அவர் வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்க முடியும். நாம பெற்றுக்கொள்ளுகிற இன்ஹெரிட்டன்ஸ் ஒண்ணு, நாமே அவருடைய இன்ஹெரிட்டன்ஸா மாறுறது இன்னொரு அனுபவம். அந்த அனுபவத்தை இங்கே நாம பார்க்கிறோம். சோ அந்த 3ஆம் வசனம் ஒரு மிக சிறந்த வசனம். அவர் கையில நாம கிரீடமாகவும் அவருடைய கரத்துல நாம ராஜ முடியாகவும் நம்மை அவர் காண விரும்புகிறார். ஏசாயா இத பல இடங்கள்ல அப்படி சொல்லியிருக்காரு. யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னும் நீ அருமையா இருக்கிறதுனால நீ கனம் பெற்றாய் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இந்த என்ன மாதிரி கனம் எப்படி ஏதுன்றத நாம இப்படி அங்காங்க விளக்கி கொண்டே வருகிறார். இந்த அதிகாரத்துல நாம இப்படியான ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனை நாம பார்க்கக்கூடும். இனி அடுத்ததை நாம பார்க்கறது என்னன்னு சொன்னா 4ஆம் வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். இந்த வேதத்துல நாம அநேக சமயங்கள்ல நகரங்களை, இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்திரீயாக பாவித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கேயும் எருசலேமை ஒரு சியோன் குமாரத்தியே இப்படி எல்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி எருசலேமையும் சியோன் எல்லாவற்றையுமே ஒரு பெண்ணாக சித்தரித்து இங்க சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். அதாவது இந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முற்றுகை இடும்போது யூ வில் பி டோட்டலி டெசோலேட் பிளேஸ். யாரும் உன்னை சட்டப்பட மாட்டாங்க, ஒருவரை விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்த அருவருப்போடு பார்க்கக்கூடிய, ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு இடமாய் அந்த இடம் மாறிவிடும். அதனுடைய குடிகளும் அடிமைகளாய் ஒரு ராஜ்யத்துல போய் கைப்பற்றப்பட்டிருப்பார்கள், கைதியாக சென்றிருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அதற்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எப்சிபாக்கு மீனிங் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த பியூலாங்கிறதுக்கு உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படிங்கிறது. கர்த்தருடைய மனவாட்டியாக, அந்த பியூலாங்கிற வேர்டுக்கு அர்த்தம் கர்த்தருடைய மனவாட்டியாக, அப்படிப்பட்ட ஒரு நேசம். அதை அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். இது கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அடுத்தது உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். இதுவும் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங். இல்ல கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கேற்ற ஒரு ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எருசலேமுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு காஷ்மீர் மாதிரி, அல்லது ஈரான், இஸ்ரேல் அந்த பகுதி, ஈரான் அந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற அந்த பகுதிகள், கத்தார், குவைத், பஹ்ரைன், லெபனான், இந்த இடங்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கொண்டாட்டமோ, ஒரு நல்ல அமைதியோ, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளோ அவங்களால இந்த நாட்கள்ல அவங்க காணவே முடியல. இல்ல எப்பவுமே அங்க குண்டும் சைரனும்
ஓடி ஓடி ஒளியறதும், அங்க ஒளியற இடத்துல கூட இடமே இல்லாம இருக்கிறதும், தவிக்கிறதும், மூச்சு விட கூட கஷ்டப்படுறதும், குழந்தைகள், பெரியவங்க இது மாதிரி திணறுகிற ஒரு திக்குமுக்காடுகிற ஒரு நிலைமையிலே தான் அவங்க வாழ்க்கை இருந்துட்டே இருக்கு. எருசலேமுக்கு ஈவன் டுடே இட் இஸ் லைக் தட் ஒன்லி. அந்த மாதிரியான ஒரு எப்பவுமே அவங்க வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எத்தனை ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துக்கு இருந்தா கூட அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேயே தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா அது மாறும் அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம். கர்த்தர் அதை மாற்றுவார், நான் அதை மாற்றுவேன். அதை எப்படி மாத்துறாராம்? ஒரு கர்த்தர் மகிழ்ச்சியாய், கர்த்தர் பிரியமாய் இருக்கிற ஒரு ஸ்தலமாக அதை மாற்றுவார். அந்த ஜனங்களை அதை மாற்று. எருசலேம், ஆலயம் இதெல்லாம் சொன்னா ஏதோ அந்த கட்டடத்தையோ அந்த தேசத்தையோ மாத்திர குறிக்கிறதில்ல. அந்த குடிகளை, அங்க இருக்கிற வாழ்கிற மக்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நமக்கும் இன்றைக்கும் பொருந்தும். நம்மையும் அதை சேர்த்துதான் சொல்றாரு. கர்த்தர்ல நாம வந்து அவருடைய மனமாற்றம் பெற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்துல ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறும்போது, அந்த பார்ன் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஹி கால்ஸ் அஸ் பை நேம் கால்டு எப்சிபா. இன்னைக்கு எல்லாரும் வச்சுக்கிறோம், நிறைய பேர் பேரை வச்சுக்கிறோம். பியூலான்னு வச்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த பேர்கள் ரொம்ப காமன் இன் கிறிஸ்டின் கம்யூனிட்டி. பட் உண்மையாக கர்த்தர் வந்து அந்த அர்த்தத்தோடு அவர் அங்க சொல்வது அப்படி ஒரு பிரியப்பட்ட வாழ்க்கை. அது கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த அந்த மக்களுக்கும் அதே தான் சொல்றாரு. அடுத்தது அந்த பியூலான்னு சொல்ல போடும்போது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் அங்கு தருவதை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த மகிழ்ச்சி இல்லையா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்பதான் நமக்கு அந்த பலன் இருக்கும். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தம் இல்ல. 1000 நாளை காட்டிலும் அவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு நாள் எனக்கு பெருசுன்னு சொல்றாரு. அப்ப அது போல அந்த அந்த சமூகம் கொடுக்கிற ஒரு பிரசன்ஸ் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் பியூலா. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு ரிலேஷன். ஆக்சுவலா வந்து இந்த ஒரு 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 சிச்சுவேஷனை அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலமாக அவருடைய ஸ்கில்ல இதை வந்து ஒரு இமேஜின் பண்ணி அதை நம்ம விளங்கி கொள்வதற்காக இந்த மாதிரியெல்லாம் அவர் விளக்கி இருக்கிறார். தீர்க்கதரிசி விளக்கி இருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அதன் மூலமாக நமக்கு எழுதப்பட்டு அதை நாம் விளங்கி கொள்ளும்படியாக இந்த ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. கல்யாணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது வந்து நம்ம வேதத்துல பல இடங்களில குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது கர்த்தர் நியமிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பார்க்கிறோம். ஃபைனலா இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போதும் கூட we are called or we are invited to the marriage of the lamb. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அது அல்டிமேட் யூனியன் வித் லார்ட். அதுதான் அந்த பிரசன்ஸை ஃபர்ஸ்ட் இங்க ஒரு முன்னோட்டமாக நாம் இங்க பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த பிரசன்ஸ்ல மகிழ்கிறோம், கழிகிறோம். எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு கூட நித்திய காலமாய் அவரோடு நாம் வாழுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக போகும். ஆனா இந்த அனுபவம் இல்லாம அந்த அனுபவம் கிடைக்காது. அப்ப இந்த அனுபவம் வேணும்னா முதல் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு ஏற்படும். ஒன்னொன்னா ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கா நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வந்து நம்மள பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா
ஏதோ அவருடைய படைப்பாகிய நம்மேல ஒரு கடமையாக, ஒரு ஒரு அனிச்சை செயலாக, இன்னைக்கு மனுஷருக்குள்ள இருக்கிற பிரியங்கள்லாம் அப்படிப்பட்டதா தான் இருக்கு இல்லையா? அஹ் இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. சொல்றேன் பொதுவா. அஹ் இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து ஆல் பேஸ்ட் ஆன் வாட் ஐ கெட், வாட் கேன் ஐ கெட் ஃப்ரம் யூ. அதுதான் அந்த அவங்களுடைய லவ். இன்னும் கொஞ்சம் முந்தின காலத்துல பாத்தீங்கன்னா, அஹ் அது வந்து ஒரு ஒரு பாண்ட். வி ஆர் சோ வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பாண்ட் பிகாஸ் இட் இஸ் டன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு ஆப்ளிகேஷன். நிறைய சமயத்துல இட் பிகம்ஸ் அன் ஆப்ளிகேட்டரி எக்ஸ்பிரஷன். அப்படியும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய அன்பு, நம்மை நேசிக்கிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார் என்பது, இட் இஸ் நாட் ஆல் தட். இட் இஸ் இட் இஸ் அன் அகாப்பே லவ். அவருடைய அன்புக்கு அவரே அன்பு. காட் இஸ் லவ். அன்புனா என்னன்னு கர்த்தர் மூலமா தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் தன்னை நமக்கு கொடுத்து அன்பென்பது நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலதான் அன்பு இன்னதென்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் அன்புன்னு அப்பதான் நமக்கே தெரியுது. அப்பதான் மனுஷனுக்கு வந்து அந்த அன்பு அவனுக்குள் ஊற்றப்படுகிறது. அவனுக்கிட்ட சுபாவத்துல அன்பே கிடையாது. அவனுக்கு அன்பு ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு கூட there are many people who cannot express love, who cannot define love, who cannot love, only because அந்த ஆவியானவருடைய அந்த தேவ அன்பு அவர்களுக்குள்ள ஊற்றப்படலைன்னா அந்த அன்பே இருக்காது. மற்ற எல்லா அன்பும் எப்படி இருக்கும்? சுயமானதாக, எதையோ ஒன்றை எதிர்பார்த்து, ஒரு லாப நோக்கோடு, ஒரு வியாபார ஒரு ஒப்பந்தம் மாதிரி, இப்படியான அன்பு தான் மற்ற எல்லா அன்பும். இந்த தேவ அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்படும் போதுதான் you will truly love another individual. It need not be a wife or your husband. It can be another person, another creation of God. You would be able to love them only when you have that divine love in you. That will only help you to love your master, your God. அதான் அப்பதான் அந்த அன்பே நமக்கு விளங்கும். அப்பதான் அந்த அன்பை நாம love is always reciprocal. Love is always reciprocal. அந்த அன்பை நாம உணரணும்னா நமக்குள்ள அந்த அன்பு, நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்த தான் அதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் அதை அவர் சிலுவையில நிறைவேற்றிட்டார். அவருக்கு ஈடா வேற யாராலையும் அன்பு செலுத்த முடியாது. அந்த அன்புக்கு ஈடா யாரும், எந்த மனுஷனாலும், எந்த உறவிலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நம்மால் அவரை போல நாமும் நேசிக்க முடியும். அது நாம் அவரை நாம் நேசிக்கும் போது, அதுதான் ஒரு ரகசியம். தட்ஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் லவ். அதான் நாம யோவான் நல்ல விளக்கி அவருடைய நிருபங்கள்ல சொல்லியிருப்பாரு. நாமும் விளங்கி கொள்கிறோம். இந்த வெறும் அறிவுபூர்வமான ஒரு அனுபவமா இருக்கக்கூடாது. இட் should be an experiential reflection. சரி, அப்போ இது என்னாச்சு? எஸ், அப்போ இதுலதான் இந்த விதமான ஒரு அன்பையில நாம ஆளப்பட வேண்டும், ஆட்கொள்ளப்பட வேண்டும், நாமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தான் பவுல் வந்து அவருடைய நிருபத்துல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில அதை சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதை மாத்திரம் வாசிச்சு பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் சகல பரிசுத்தவான்களோடும் கூட
கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு பவுல் தன்னுடைய எபேசு சபைக்காக, ஏன்னா எபேசு சபைக்கு தெசலோனிக்கேய சபைக்கு ஒரு விதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். எல்லாம் அந்த செகண்ட் கம்மிங், ராப்சர், இந்த ஆன்டி கிரைஸ்ட், இதெல்லாம் குறித்து தெசலோனிக்கேய சபைக்கு சொன்னார். எபேசு சபைக்கு ஒரு சபையாக இந்த மூப்பர்கள் எப்படி அவர்கள் வளரணும், எப்படி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படணும், சாட்சிகளா இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய நேரம் செலவழிச்சார். நம்ம பவுலுடைய அந்த பிரயாணங்கள்ல வாசிக்கும் போது நம்ம பார்ப்போம், எபேசு சபைக்கு தான் நிறைய நேரங்களை செலவழிச்சு அவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்து, டியூஷன் எல்லாம் எடுத்து, ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்ல மற்றவங்க எல்லாம் தூங்கும் போது இவங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்து, அப்புறம் போகும்போது வரும்போது மூப்பர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தனியா ஒரு கிளாஸ், இன்னைக்கு அவசர எம்எல்ஏஸ்க்கு தனியா, டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தனித்தனியா ஆலோசனைகள் நடக்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் நடத்தினார் பவுல். அந்த மாதிரி காரியங்களை செய்து அந்த மக்கள் வளரணும், அந்த மக்கள் அப்படியா அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை முன்னேறணும், மேம்படணும்னு சொல்லி அவர் இந்த மாதிரி நிறைய அவர்களுக்கு செய்ததை நாம் வாசிக்கிறோம். அந்த மக்களுக்கு சொல்லும்போது இந்த காரியத்துக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது எவ்வளவு தெளிவா அந்த ஒவ்வொன்றையும் சொல்றாரு. அகலம், நீளம், உயரம், ஆழம் எல்லாம் அறிந்து கொள்ளணும்னு நான் ஜெபிக்கிறேன். நாமும் அப்படி ஜெபிக்கணும், நமக்காகவே ஜெபிக்கணும். நமக்கே அது இன்னும் விளங்கல, பூரணமாய் விளங்கல. அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரம் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் நாம விளங்கி கொள்ள முயற்சிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த பிரகாசமான மனக்கண்களை தரணும். அதற்காகவும் நாம செபித்து ஆண்டவர் இடத்துல அதை பெற்றுக்கொள்ளணும். அவர் எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன டேஸ்டோட நம்ம நிறுத்திடுறோம். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. டேஸ்ட் அண்ட் see, முழுசா ருசித்து பார்க்க வேண்டும். சும்மா அப்படியே மேலோட்டமான ஒரு டேஸ்ட் அல்ல, நல்லா ருசிச்சு பார்த்தாதான் we will know the riches of the glory of God. 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இது ஒரு அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரேயர். இங்க ஒரு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம இங்க பார்க்கிறோம். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஏன்னா எருசலேமுக்கு நாம காவல்காரர்களாய் இருக்க வேண்டும், சாமக்காரராய் நம்மை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வாட்ச்மென், we are called to be watchmen, we are called to be guards, we are called to be என்ன சொல்றது, விஜிலண்ட். இப்போ ஒரு கப்பல்ல போனா மற்றவங்க எல்லாம் தூங்குவாங்க, அங்க ஒரு டீம் விழிச்சிருக்கும், சுத்தி என்ன இவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் போய் மேல நின்று பார்ப்பாரு. we will stand on the mast. மற்றவங்க எல்லாம் சுத்தி ஏதாவது கப்பல்லாம் வருதா அப்படின்லாம் சொல்லிட்டு they will be able to see. இன்னைக்கு ஒரு வேளை கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கலாம், ஆனா முந்தைய காலத்துல இப்படித்தான் அவங்க they will check. இதே மாதிரி எங்கனாலும் நாம பாக்குறோம். we have people to look around and see. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களில ஒவ்வொரு நகரத்தை சுற்றிலும் மதில்கள் இருக்கும்,
அந்த மதில்களின் மேல they will be posted. ஒவ்வொரு இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. அவங்க கையில எக்காலம் இருக்கும். அந்த எக்காலம் ஊதுறது எல்லாம் ஒரே மாதிரி ஊத மாட்டாங்க. ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் ஒரு ஒரு விதமாய் ஊதுவார்கள். எச்சரிக்கப்படுகிறப்போ ஒரு செய்தி ஒரு சத்தமா இருக்கும், அறிவிக்கும் போது ஒரு சத்தமா இருக்கும், அசம்பிளிங்க்கு ஒரு சத்தமா இருக்கும், செலிப்ரேஷனுக்கு இன்னொரு சத்தமா இருக்கும். எக்காலத்தை பல விதங்களில அந்த ஜனங்கள் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். இந்த மதில்களின் மேல இருக்கிறவர்கள் பேர் ஜாமக்காரர். அவங்க சும்மா ஏதோ அவர்கள் அங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களோ அல்லது அங்க நடக்கிறதை குறித்து கமெண்ட் பண்றவங்களோ கிடையாது. தே ஆர் பிரேயர் வாரியர்ஸ், வாட்ச்மென். ஜாமக்காரர் நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது, நீங்கள் ஜாமக்காரர்கள் என்று எசேக்கியேல் அந்த நமக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் எங்க கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல எல்லாம் எசேக்கியேல் 3:17 33:7 இதுல எல்லாம் நீங்கள் உன் ஜனத்திற்கு ஜாபக்காரர்கள் என்று சொல்லி அங்க நம்ம வாசிப்போம். சிங்கிள் அவுட்டா பார்ப்போம். உன்னை அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொருவரும், ஈச் ஒன் ஆஃப் அஸ், we are responsible for our community, for our nation அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ we are not just to be commenting and just living. நிறைய பேர் இன்னைக்கு தப்புகள் எல்லாம் வெளியே சொல்லி தப்பு எல்லாம் சொல்றவங்களா இருக்காங்களே ஒழிய சொல்யூஷனுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. they are not trying to help, they are only finding fault. ஸோ அதுல வாட்ச்மேனுடைய வேலை they are called to be prayer warriors who constantly pray and giving God no rest. அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய காரியம். கர்த்தரை அமைதியா இருக்க விடாதபடிக்கு நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தர் அமைதியா இருக்கிறவரே அல்ல, கர்த்தர் அவர் செயல் வீரர், அவர் செயல்பாட்டிலே தான் இருக்காரு. பட் God wants us to keep on asking him, keep on informing him, keep on telling him that we need your blessing, we need a change in this, we need your intervention, we need your protection. இப்படின்னு நாம பேசிக்கிட்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அங்க நாம பார்க்கிறோம். அதாவது 3 விதமாய் ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, புல்டேமாங்கிறவரு 3-fold தாட் இதுல சொல்றாரு. என்ன? ஃபர்ஸ்ட், லார்ட் himself does not rest with regard to Zion. We know that not only to Zion, to the entire world. God does not rest. He takes care of every single thing. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. அவருடைய செவிகள் எல்லாருடைய விண்ணப்பத்திற்கும் திறந்திருக்கிறது. அவருடைய கரங்கள் எல்லார் மேலேயும் நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் ஆறுதல் படுத்த, அமைதிப்படுத்த, ஆதரிக்க, அரவணைக்க அவருடைய கரங்கள் காத்திருக்கின்றன. எல்லா இடத்திற்கும் அவருடைய கால்கள் துரிதமாய் சென்று மலைகள், பள்ளங்கள், நதிகள், கடல் மேல எங்கேயும் அவரால நடக்க முடியும். அவர் இல்லாத இடமே இல்லை. அததான் சங்கீதக்காரன் பார்த்திருக்காரு. அவர் சொல்றாரு, எல்லா இடத்துக்கு போனாலும் எங்க போய் ஒளிஞ்சாலும் அங்கேயும் நீர் இருக்கீ சுவாமி, நான் வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீங்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். So he does not rest with regard to us. அடுத்தது, he does not want his petitioners to keep silence in their prayers for Israel. இஸ்ரேலுக்கு ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால நம்ம விடாதபடி தொடர்ந்து இஸ்ரேலுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். அதே போல நம்முடைய தேசத்துக்காக, உலக மற்ற தேசங்களுக்காக, தேவைகளுக்காக என்னென்ன இன்னைக்கு வாட் வி ஃபீல் அஸ் அ நீட், இன்னைக்கு எத்தனை ப்ரேயர் நீடு உண்டுன்னு நமக்கே தெரியும் இல்லையா? when you are in the practice of prayer, you will know we are having so much of prayer needs. சுகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீலிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கே நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்க குடும்பம்,
வெளி குடும்பங்கள், நண்பர்கள், சபை, மிஷனரிகள், இப்படின்னு அதுலயே நமக்கு தெரிஞ்ச பேர் சொல்லி சொல்லக்கூடியதே ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஓட்டைகள், அதுல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஓனர்ஸ்க்கு இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது, அப்படின்றது எஜுகேஷன்ல போகும். இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம எடுத்தோம்னா we have such a lot of things to pray. But do we pray? அதான் கேள்வி. Do we pray? Are you keeping silent? God does not want us to keep silent. மூன்றாவதாக, he does not want his people to leave him alone concerning Israel's deliverance. அது இஸ்ரேல் டெலிவரன்ஸ் மாத்திரம் அல்ல, விடுதலை பெற வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஈவில் ஹேபிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், ஈவில் மைண்ட்ஸ், ஈவில் பிராக்டிசஸ், ஈவில் ஹேபிட்ஸ், என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துல இருந்தும் ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம். ஸோ வாட் வி ஆர் ஆஸ்க்ட் டு டு, நாட் டு கோ அண்ட் ஃபைட், நாட் டு கோ அண்ட் இன்வால்வ் யுவர் செல்ஃப், இன்டல்ஜ் யுவர் செல்ஃப் இன் சம் ஆக்டிவிட்டி. அது உனக்கு பொறுப்பா இருந்து when God has given you that responsibility, you are expected to do. But above all that to do that also you need prayer. So you are to constantly pray. ஒரு வாட்ச்மேன்னா கண் அசந்திர கூடாது. ஏன்னா கண் அசந்த நிமிஷத்துல ஏதாவது நடந்துடும். அதுதான் ஆபத்து. இப்படி எத்தனையோ சப்மரீன்ஸ், கப்பல் கடியில அந்த கண் அசந்த நேரத்துல வந்து தாக்குறது, வீழ்ச்சி அடைகிறது, எதிரிகள் வர்றது, பைரட்ஸ் வர்றது, இத மாதிரி இதுல கோட்டைகளுக்குள்ள நுழையிறது, இன்ஃபில்ட்ரேஷன். இன்னைக்கு நம்மளுடைய எல்ஓசி எங்க இருந்தாலும் சரி, எந்த பகுதியில இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுல we find people infiltrating. காஷ்மீர்ல, இந்த குஜராத் சைட்ல, பஞ்சாப்ல, அருணாச்சல் பிரதேசத்துல, பங்களாதேஷ்ல இருந்து. ஸோ we find we are to be on vigil always. அந்த மாதிரியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விதமாய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். God does not want to rest, so he does not want us also to rest. And one more thing is, he is asking us not to keep him in a restful condition. So இதுதான் கர்த்தர் இந்த 3 விதமாக நம்மை ஒரு வாட்ச்மேனாக, ஒரு பொறுப்புள்ள ஜாமக்காரராய் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னா, a restless savior calls upon his people to be restless and to make the Lord himself restless, to give him no rest till his chosen city is in full splendor, his chosen church complete and glorious. பூரணப்படவும் மகிமைப்படம் வரைக்கும் அவனுடைய சபையும் அவ்விதமாய் மாற வரைக்கும் we have to be on vigil அப்படிங்கிறார். 7ஆம் வசனத்துல மறுபடியும் அதே தான் சொல்றாரு. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். எருசலேம்னு சொல்லும்போது அது நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்கும். எருசலேமை மாத்திரம் இல்ல, எருசலேமில் வாழுகிற மக்களை மாத்திரம் அல்ல, அது எல்லா ஜனங்களையும் அது குறிக்கும். அது நமக்கும் போகும். So give him no rest. Press me, urge me, lay hold on my strength, wrestle with me. இதெல்லாம் வேர்ட்ஸ் used for prayer. அவரை என்ன சொல்றது, நெருக்குங்கள். அவரை என்ன சொல்றது, அவரோடு கூட போராடி செபிங்க. ப்ரிவேலிங் பிரேயர் அவேலத் மச்னு நமக்கு தெரியும். போராடி அவரோடு செபித்து விடாமுயற்சியோடு கேட்கும்போது நமக்கு அவர் என்ன சொல்றாரு,
அப்படியான ஒரு ஜெபத்துல நீங்க இருந்தார். இந்த கடைசி நாட்கள்ல இது நமக்கு ஒரு மிக அவசியமான ஒரு எச்சரிப்பாக, ஒரு அழைப்பாகவும் இருக்கு. எச்சரிப்பு, அழைப்பு, பொறுப்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் இது இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு அது தேவையானதா இருக்கிறது. நாமளே பார்க்கிறோம், நமக்கே தெரியும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு இப்படி நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம இடத்துல தேவைகள் உண்டு. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல அவர் சொல்றப்போ வெறுமையா ஒரு ஜாமக்காரரா மாத்திரம் நம்மள இருக்க விடல. நமக்கு அந்த ஏர்ஜென்சிய பார்க்க சொல்றாங்க, அந்த பெர்சிஸ்டன்ஸ பார்க்க சொல்றாரு. இந்த ஜெபத்தின் அவசரத்தையும், ஜெபத்தின் அவசியத்தையும், ஜெபத்தில் தரித்திருந்து, அதாவது விடாபிடியாய் ஜெபிக்கிறதற்கும் கர்த்தர் நம்மை, அதனாலதான் நோ ரெஸ்ட், கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். அவர் நம்மள ரெஸ்ட்ல இல்லாதன்னு சொல்றதை விட அவர் சொல்றாரு என்ன ரெஸ்டா இருக்க விடாதீங்கிறார். நேச்சுரலி we will not rest. ஸோ அதுதான் he wants us to, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு அந்த போராடி ஜெபிக்கிற persistent prayer, prevailing prayer, அது நமக்கு அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த விடோ, அதுக்கு முன்னால நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். சோர்ந்து போகாம ஜெபிங்கன்னு, விழித்திருந்து ஜெபிங்க அப்படிலாம் அதுல பார்ப்போம். அது அந்த இடத்துலயும் அந்த விளக்கத்தையும் நாம பார்க்கிறோம். இது நமக்கு தெரியும். நமக்கு அது இப்ப அந்த பிரேயரை குறித்து அந்த 2 வசனத்துல அவ்வளவு ஆழமா பேசின பிறகு இந்த ஜனங்களை எப்படி மேன்மையாய் மகிழ்ச்சியாய் உயர்த்தி ஆவிக்குரிய விதத்துல அவருடைய நீதி, மகிமை, ரட்சிப்பு எல்லாம் பிரகாசமா இருக்கும்னு சொன்னாரோ, உலக பிரகாரமாகவும் அவர்களுக்கான அந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவர் அங்கு காண்பிக்கிறார். இப்ப இந்த இடத்துல இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கைவிடப்பட்டு அவங்க ஒன்னுத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அழிவுல இருக்கக்கூடிய இடிந்து போன இடிபாடுகள் நிறைந்த இடமா இருந்த அந்த எருசலேமை இப்ப அவருக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரார். என்ன சொல்றாரு? இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக, அதாவது இத்தனை நாள் நீங்க உழைப்பீங்க, நீங்க உழைச்சு விதைச்சு எல்லாம் செய்யும் போது அறுத்துட்டு போறவன் வேற ஒருத்தனா இருப்பான், வேற யாராவது அதை எடுத்துருவாங்க. நான் அப்படிதான் எடுத்துருவாங்கன்னா அது கர்த்தரே அனுமதிக்கிறார். ஒன்னா அசிரியர்கள் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அடுத்தது எகிப்தியர்கள் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க, பாபிலோனியர் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க செய்த இல்லைன்னா அம்மோனியர், மோவாபியர், யாராவது அவர் கர்த்தர் அவர்களுக்கு பாடம் புகட்டும்படியாக இவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். இப்ப சொல்றாரு, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், நீ விளைக்கிறது நீயே சாப்பிடுங்க. இது ஒரு பெரிய blessing. We should understand that the greatest blessing, materialistic blessing என்னன்னு சொன்னா, enjoying the fruit of our labor. That is the greatest blessing. நம்ம இதுல 128ஆம் சங்கீதத்துல வாசிப்போம், உன் கையின் பிரயாசத்தை நீ காண்பாய். நாம அந்த கையின் பிரயாசத்தை சாப்பிடுறதே ஒரு ஆசீர்வாதம். இங்க அதான் சொல்றாரு, உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இந்த கையின் பிரயாசம் சாப்பிடுறதுன்றது இட் இஸ் நாட் ஓன்லி a great blessing, இட் இஸ் ஆல்சோ an index. இப்போ நிறைய பேரு நம்ம சொல்றதை கேட்டிருக்கோம், என்ன முயற்சித்தாலும் அது எத்தனை பண்ணாலும் அது ஃபைனலா என்ன ஆக மாட்டேங்குது, ஃப்ரூஷன் வர மாட்டேங்குது, அந்த ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஏதோ ஓட்டப்பையில போட்ட காசு மாதிரி அதுல எத்தனை சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது. நாங்க என்ன ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. இப்படி சொல்றத நிறைய பேரை நம்ம கேட்கிறோம். இதுல அது ஒரு இண்டிகேஷன் நமக்கு.
வேர் ஹவ் வி கான் ராங் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பிரயாசத்துக்கான பலனை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அதை கொடுக்க விரும்புகிறவர் நம்ம ஆண்டவர். ஒரே ஒரு கண்டிஷன் அந்த சங்கீதத்தின் மூலமா நம்ம கத்துக்கொள்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதத்துல கூட நம்ம அதை வாசிக்கிறோம். சோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, அந்த பிரயாசத்தின் பலனை நாம் நிச்சயமாய் காண்போம். அதுதான் இங்கேயும் அவர் சொல்றார். நான் உங்களுக்கு தருவேன், கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இதெல்லாம் என்னன்னா எம்பசிஸ். நாட் தட் அங்கெல்லாம் வச்சு இங்க வச்சு ஆணையிடுறாருன்றதல்ல. அது ஒரு எம்பசிஸ். மீனிங் டு சே, doubly he says, assures that he will bless us. So God's promise of protection, provision, promise, protection, provision, we see here in this verse. இந்த grain, wine இதெல்லாம் என்ன? Continual blessings, materialistic blessings. அந்த நாட்டுக்கு தேவையான பிசிக்கல் blessings, ஒரு பீஸ், ஒரு என்ன சொல்றது, ஃபுல்னஸ், கண்டென்ட்மெண்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல இருக்கிற வாழ்க்கையில அதுதான் ஒரு முக்கியமான ஒரு another important indication. You will be contented. There will be no ஒரு dissatisfaction. There will be no complaints. You will be happy always. அதுதான் அங்க நம்ம பார்ப்போம். So it doesn't mean that we will have everything. God does not say that. இப்படி சில பேர் எடுத்துக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொன்னா நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு எல்லாம் வாங்கி வாங்கி ஹோர்டிங். That is not what God wants us to do. God says, என்ன இருந்தாலும் அதுல நமக்கு எப்படி இருக்குமா? திருப்தியா இருக்குமா? அதுல சமாதானம் இருக்குமா? அதுல சந்தோஷம் இருக்குமா? அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்றார். அஷூரன்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன், of God's shield, as a shield and refuge to his people. அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் அவர் இருப்பதினாலே பாதுகாப்பும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். 9ஆம் வசனத்துல, அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குறிப்பார்கள். இது ஒரு பெரிய பிளஸிங். அதாவது பிரசங்கி புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற எக்லெசியாஸ்டஸ், ஒருத்தன் சேர்த்து வைப்பான், இதை இன்னொருத்தன் சாப்பிடுவான். ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு சேர்த்து வைப்பான், அதை இன்னொருத்தன் சாப்பிடுவான். அது சாப்பிடுற மாத்திரம் இல்ல, அதை அழிப்பான். அப்படிங்கிறத அங்க வாசிக்கிறோம். இது ஹிஸ்டரி, வரலாறு. இது குடும்பங்கள்ல வெளிய உலக பிரகாரமான வாழ்க்கையில நாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இங்க சொல்றாரு, அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குறிப்பார்கள். அதாவது God's faithfulness in fulfilling his promises. அதுதான் நாம those who labored will enjoy the fruits of their labor. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் அதை எப்பொழுதும் நினைத்தவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஏன்னா they are enjoying the fruit of their labor. அதே மாதிரி God is always at work. இதுக்கு for the good of his people. அதே போல நம்மையும் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸோட பிரேயர்ஃபுல்லா நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது ஒரு பகுதி. இப்ப 10ஆம் வசனம், இது இன்னொரு பகுதி.
இந்த ஜனங்கள் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க இல்லையா, அவர்களுக்காக, அதாவது ரிட்டர்ன் ஆகுறவங்க, கர்த்தரிடத்துல திரும்புகிறவங்க. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு நாம பேசும்போது கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள், புதியதாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அங்க அந்த வசனம் இம்மீடியட் கான்டெக்ட் என்ன? எக்ஸைல்ல இருந்து திரும்பி வருகிற மக்கள். இவர்களுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கு? வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இப்போ இங்க வாசல் வழியா பிரவேசித்து ஜனங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்தி அவங்க பாதையை அப்புறம் வாசலை திறந்து வச்சிருப்பாங்க. வெல்கம், கிராண்ட் வெல்கம். இன்னைக்கு சொன்ன ரெட் கார்பெட் வெல்கம். மக்கள் திரும்பி வரும்போது அவர்களை வரவேற்கிற மனப்பக்குவத்தோடு அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளும். See, it's a symbol of acceptance, inclusion. இதெல்லாம் அந்த பிரின்சிபல். வருகிற ஜனங்களை ஏற்றுக்கொள்வது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் கர்த்தர் விடுவிக்கிற ஜனங்களை, கர்த்தர் ரட்சிக்கிற மக்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? உள்மனதோடு ஆர்வமாக, சந்தோஷமாக அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அடையாளமாக தான் ask them to come through the gates. We open the gates. அடுத்ததா அவர்கள் வழிகளை உயர்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது செவ்வைப்படுத்துங்க, அந்த வழிகளை செவ்வைப்படுத்துங்க. கரடு முரடா இருக்கிறதெல்லாம் ரோடாக்கி நல்லா அவங்க வர்றதுக்கு ஈஸியா. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன? ரிமூவ் த ஸ்டோன்ஸ், பாறைகளை கல்லுகளை எடுத்து போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதெல்லாம் அப்டக்கிள்ஸா இருக்கும் அதை நம்ம பவுல் சொல்றது, சாப்பிட்றதுல இருந்து, உடுத்துறதுல இருந்து, ஜெபிக்கிறதுல இருந்து, நம்மளுடைய கிறிஸ்தவ பிராக்டிக்கல் லைஃப்ல விச் கேன் பிகம் அன் அப்டக்கிள் ஃபார் அதர்ஸ், அதையெல்லாம் விளக்கமா கொரிந்தியர்ல இன்னும் மற்ற பகுதிகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய நிருபங்கள்ல. அதன்படி நாம நம்மகிட்ட காணப்படுகிற, நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நாம we are like friends, so we can be doing anything. ஆனா அதே சமயத்துல when a new beginner, a new convert or a new saved person comes, நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய practical Christian life should be a model to them. It should not become a hindrance to them. It should not be an obstacle. கற்களை பொறுக்கி எடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. Isaiah is indicating that this salvation is not just for the people of Israel, but for all nations. அதனாலதான் என் ஜனங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரு? கொடியை ஏற்றுங்கள். Raise a banner for the nations. கொடியெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவாங்க. அந்த கொடிகளை அங்கங்க வச்சிருப்பாங்க. It symbolizes, it not only it shows which nation to these people belong, it gives a feeling, it gives an emotion that they belong to that nation. இப்போ அந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர சொல்றாரு. You belong to Christ, you belong to his kingdom. அந்த பேனரை ஏற்றுங்கள், கொடியை ஏற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். யூ பிலாங் டு திஸ் கண்ட்ரி, யூ பிலாங் டு திஸ் நேஷன். அந்த இப்போ இந்த வேர்ல்ட் கப் எல்லாம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் அந்த மக்கள் வந்து அவங்க நேஷன், அவங்க நேஷனல் சாங் பாடும்போது நீங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை, நீங்க எமோஷன்ஸை பார்த்தீங்கன்னா they will be so patriotic. அப்படியே கையை நெஞ்சு மேல வச்சு அப்படியே கண்ணை மூடி அப்படி பாடுவாங்க. சில பேர் அழுவாங்க. அந்த அவங்களுடைய ஜனங்கள் எல்லாம் அந்த ஸ்டேடியத்துல, போடியத்துல இருக்கிறவங்க எல்லாம் அழுவாங்க. That's all. That is all a feeling.
அந்த ஒரு ஃபீலிங்க, அந்த ஒரு இமோஷனை இந்த புதுசா வர ஜனங்களுக்கு தட் யூ டு பிலாங் டு திஸ் நேஷன் சொல்லி அந்த கொடிய ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, சரி, எப்படினாலும் 1:5-10 தான் ஆரம்பிச்சேன். இந்த 2 வசனம் தான் முடிச்சிடலாம். இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். இப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, his imminent arrival. First, he comes as a savior and redeemer. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கமிங். நமக்கு இப்ப என்ன, he comes as a judge, இல்லையா? he comes to gather us and he comes as a judge. அடுத்து டாட்டர் ஜாயன் அப்படின்னா ஜெருசலேமை குறிக்குது. his coming is a reason for joy and anticipation, and he brings rewards and blessings with him. இது வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட அவரவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதுதான் பவுலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், இன்னும் ரோமர் 14:14 எல்லா பக்கத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நாம் அவர் கிருபாசனத்தின் முன்னாக நின்று அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலிருந்து அவர் கொண்டு வருகிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று நிச்சயம், நம்ம எல்லாருக்கும் there is a reward. Another important fact that we have to stand before God and give account for our life. He will reward us because he brings the reward along with him. So he is going to come soon. That is why we are anticipating. We look unto him with anticipation. Come Lord, come Jesus, come quickly. We call him because he is going to come and reward us. கடைசியா அவர்களை, அப்படிப்பட்டவர்களை, இப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களை, இப்படி அவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இதுதான் நம்ம ஐடென்டிட்டி. நம்ம இது அது அங்க இங்க எல்லாம் கிடையாது. இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அப்படின்னா என்ன? கைவிடப்பட்ட நகரம் இப்பொழுது கைவிடப்படாத நகரமாக, மற்றவர்கள் தேடிக்கொள்ளுகிற இடமாக இந்த இடம் மாறிவிடும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். So Jerusalem once was forsaken. Now it is called to be sought out. தேடிக்கொள்ளப்படுகிற நகரமாக. So அந்த ஒரு transformation will happen to the people, and so they will be identified as holy and redeemed. சரி, ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான நேரத்துக்காக, இந்த வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழகாக உம்முடைய வைராக்கியத்தையும் அன்பையும் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. நீர் அப்படி நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு மேன்மையையும் மகத்துவத்தையும் எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, you consider us as your blessing. You are not giving the blessing, you consider ourselves as your blessing. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் சுவாமி, அவ்வளவு அருமையா எங்களுக்கு. that is the ultimate expression of your love, Lord. We thank you. We better bow down before you. We humble ourselves. எங்களை நீரா ஆண்டவரே தொடர்ந்து நேசியுங்க, எங்களுக்கும் உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஜனம் என்றும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒரு ரட்சிப்பை பெற்றவர்கள் என்றும் நாங்கள் பெயர் எடுக்க
எங்களுக்கு நீர் கிருபை தாங்க. அந்த புதிய எருசலேமில் உம்முடைய நகரத்துல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் வாழ அந்த நித்திய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்ல தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் கைவிடப்படாதபடி, நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் எப்பொழுதும் ஒருபோதும் காணப்படாதபடி சுவாமி நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய பர்சனல் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஒவ்வொருவருடைய தேவைகளும் நீர் அறிவி தயவாய் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவரவர் தேவைகளை நீ சந்தித்து சுகத்தை கட்டளையிட்டு திரும்பவும் அடுத்த வாரம் நாங்க சந்திக்கும் போது மகிழ்ச்சியோடு குறித்த வேலையில வந்து நாங்க ஜாயின் பண்றதுக்கு அந்த கிருபையையும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Thank you, Annie. Thank you all. Thank you. God bless you all. Thank you, ma'am. Thank you. God bless you.